அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க. வள்ளல் மலரடி வாழ்க வாழ்க. திருச்சிற்றம்பலம். உலகெல்லாம் போற்ற ஒளிவடிவாக விளங்கும் அருட்பெருஞ்சிதி ஆண்டவரின் திருவுருளையும் அவரின் பரிபூர்ண அருளை பெற்ற சர்க்குரு சிதம்பர ராமலிங்க சுவாமியின் குருவருளையும் மனமொழிமையால் போற்றி பணிகின்றனர். இவ்வுலகத்தில் மனித பிறப்பை பெற்றுக்கொண்டவர்கள் இப்பிறப்பினால் அடையத்தக்க ஆன்மலாபத்தை காலமுள்ள போது அறிந்து அடைய வேண்டும். ஆன்மலாபம் என்பது எவ்வித ஆதாரமில்லாத ஏழைகள் பசியை போக்கித்தான் பெற வேண்டும். இது சர்க்குரு வாக்கு, அருட்பெருஞ்சுதி இறைவனின் வாக்கு. நாம் செய்த செயலின் நுழைவாக இன்ப துன்ப அனுபவங்கள் யாவும் வந்து கொண்டே உள்ளது. அப்படி வருகின்ற துன்பம் யாவும் பொறுத்து எல்லா உயிரும் இன்பமாக வாழ எண்ணினாலே எல்லாம் செயல்கூடும். சர்க்குரு 49 இறைவனை ஏத்தும் இன்பத்தில் கருத்தனே, எனது கருத்தினுக்கு இசைந்த கணவனே, கணவனே என்கோ, ஒருத்தனே எல்லாம் உடைய நாயகனே, ஒரு தனி பெரியனே என்கோ, திருத்தனே எனது செல்வமே, எல்லாம் செய்ய வல்ல சித்தனே என்கோ, நிறுத்தனே எனக்கு பொறுத்தனே என்கோ, நிறை அருஜோதி நின்தனையே என இப்பாடலை பதிவு செய்கின்றார்கள். அருட்பெருஞ்சோதிதான் கருவானவைக்கு அத்தனைக்கும் கருத்தவர். இவர்தான் கருமுதற் கருவாய், கருவினுட்கருவாய், கருவெலாம் காட்டும் கருவாய், குருமுதற் குருவாய், குருவெலாம் காட்டும் ஒரு குருவாய் உள்ளார். இதுதான் கருத்து. நாம் பல பிறவி கடந்து அரிதினும் அரிதான மானிட பிறவியை வழங்கியது நாம் அவரை நம் உள்ள அறிந்து பிறவி படுங்கடல் நீந்தி பேரின்பமாகிய மரணமில்லா பெருவாழ்வு அடையணும். அதற்காக தான் இந்த பிறவி வழங்கி உள்ளார். இவருடைய கருத்து இதுவரை யாரும் பெற்றிடாத அந்நிலையை அடைய வேண்டும். இதுவரை அறிவித்தது யாவும் மனதை வெல்லக்கூடிய பாதை. அந்த பாதை வேறு, அதன் பலன் வேறு, அவ்வளவுதான். இவர் தெளிவுபடுத்துவது அதையும் கடந்த ஞான மெய் சித்தி நிலை எவ்வாறு அடைந்தார் எனில், இறைவனால் வருவிக்க உற்றார், அருளை பெற்றார். முன்பு அன்பே சிவம், அதாவது அகரம் ஒளி, அந்த மெய்யெழுத்தில் 2 புள்ளி கடைசி இந்திரிய நிலை கரண நிலை கொண்டு அந்த பகர வடிவ குழியின் மேல் அவர்கள் அன்பு வைத்து, ஆண்டவரிடம் அன்பு வைத்து அவர்கள் அடைந்த நிலை. அதனால்தான் அன்பே சிவம் என்றனர். ஆக சி என்பது இதில் ஒளி விந்து, வாய் என்பது அவர்கள் காற்றினுடைய இயக்கம், ஏற்றி இறக்கி இருகாலும் பொறிக்கும் காற்றை பிடிக்கும் கணக்கு அறிவார் இல்லை என்பார் மகரிஷி. என்பது மகர மெய்யான உடலில் அவர் கடந்து உள்ளே கண்ட ஒளி தான் அன்பே சிவம். அவர்கள் இறைவனிடம் மட்டும் அன்பு வைத்தனர். ஆனால் இன்று கருணையே சிவம். இறைவன் அன்பு வடிவானவர், அருள் வடிவானவர். அன்பை காட்டினார், கருணையை மறைத்தார். அருள்தான் இன்று இறைவனை சர்க்குரு மூலம் உத்தரஞான சிதம்பரத்தில் வெளிப்படுத்தியது. இந்த அருளை பெற்றுவிட்டால் எல்லாம் கிடைக்கும். அருளூரின் எல்லாம் ஆகும், இது உண்மை. அருளுரம் இயல்க வேண்ட அருளிய சிவமே என்பார். மேலும் 4462 பாடலில் அருள் ஓங்குகின்றது, அருட்பெருஞ்சோதி அடைந்து எந்தன் மருள் ஓங்குறாமல் தவிர்த்தது, நல்ல வரமளித்தே பொருள் ஓங்கி நான் பூமியில் வாழ புரிந்தது, தெருள் ஓங்குவது உத்திர ஞான சிதம்பரமே என்றும் 4439 பாடல் அருட்பெருஞ்சோதி என் ஆருயிர் கலந்து ஆடுகின்ற, அருட்பெருஞ்சோதி என் அன்பிற் கலந்து அறிவாய் விளங்கும், அருட்பெருஞ்சோதி தெல்லமுறதாகி உள் அன்னிக்கின்ற,
அருட்பெருஞ்சோதியின் ஆசை ஒன்றே என்னுள் ஆர்க்கின்றதே என்கின்றார். உலகில் அன்பு இல்லாத உயிரே இல்லை. உலகில் இந்த உயிரினம் புலி தன் குட்டியை பாதுகாக்கிறது, கரடியை கொள்கிறது. அதுபோல மன அறிவு பெற்ற மனிதன் தன் மனைவி மக்கள் உறவினர்கள் மட்டும் அன்பு செலுத்துகிறான். ஆனால் இந்த அன்பு எல்லாவிடத்தும் பரவுவதில்லை. காரணம் சுயநலம். அதனால்தான் 2024 ஆண்டுகளுக்கு முன்னரே கடவுளார் அன்பின் வலியது உயர்நிலை, அது எல்லாருக்கு என்பதோல் பொறுத்த உடம்பு என்றார். தன்னோர் மட்டும் செலுத்திய அன்பு எல்லோரிடத்தும் பரவி செயலாகும்போது அருளாகிறது. எனவேதான் கடவுளார் அன்பு ஈனும் ஒரு குளவி அருள் என்றார். சர்க்குரு அருளுரின் எல்லாம் ஆகும் உண்மை, அருளுற முயல்க வென்ற அருளிய சிவமே என்றார். கருணையே சிவம் இவர் கண்டது. கா என்ற மெய்யெழுத்து முதலும் முடிவும் ஆகணும். இதுதான் கா பொய்யான உடலில் மெய்யாக ஆன்ம செற்றணு ஒளிவடிவில் பகர வடிவ புலியில் பிரகாசமாய் நம் தலையில் உள்ளார் இறைவன். ரு என்பது உயிர்காற்றின் செயல்பாடு, அதாவது மனம். ரா என்பது மெய்யில் 12ஆம் நிலை கடந்து தெளிவு பெற புறவழிபாடியாக்கிய உயிர்கருணை பலகாரம் தினசரி செய்ய செய்ய நை. நை என்பது 5ஆம் எழுத்து. நாவுக்கு துணை 2 வட்டம் போட்டால் நையாகும். அதுபோல புறவழிபாடு செய்ய செய்ய துணை கருவி கரணமாகிய இந்திரியம் கரணம் தூய்மை அடையும். நா எனும் முதல் வட்டம் காற்று. ஜீவன் நாவில் முதல் வட்டம் காற்று. ஜீவன் எனும் சிற்சபை இடது. மனதில் எண்ணலை நின்று விருப்பு வெறுப்பற்று உள்ளொளி ஓங்கும். இது ஒளி ஓங்க ஓங்க ஆன்மா எனும் பொற்சபை ஒளி வெளிச்சம் வலதில் பயணிக்கும். பயணிக்க தயவில் உயிரொளி விளங்கும். இது விளங்க கண்ணின் உள்ள இடது நாடியும் வலது நாடியும் கூடுமிடம் சபை. சபை எனது உள்ளத்தில் இறைவன் அமர்ந்து பாதுகாப்பு வழங்கினார் என்பார் சர்க்குரு. சத்திய ஞான சபையை இன்னுள் கண்டன. ஜோதி தரிசனம் காண வேண்டும். வெள்ளொளி காட்டணும். முழுக்க ஜீவதெய்வனும் உயிர்கருணையால் தலையில் கண்டத்துக்கு மேல் நடைபெறுவது. கருணையே சிவம். தனி சிவம் கண்டத்துக்கு கீழிருந்து மேல் நோக்கி பயணிப்பது. அன்பே சிவம். அதனால்தான் சர்க்குரு 3575ஆம் பாடலில் கருணையும் சிவமும் பொருள் என காணும் காட்சி பெறுக, மற்றெல்லாம் அருள் நெறி நீ எனக்கு அறிவித்த வண்ணமே பெற்றிருக்கின்றேன். இருள் நெறி மாயை வினைகளால் கலக்கம் எய்தினேன், தெருளின்றி கலங்கினேன், எனினும் சிறுநெறி பிடித்தது ஒன்றில்லே என்றவர் தனியலாகிய அருளியல் பற்றி நின்று அவருடைய செயலனைத்தையும் அருளொளியால் கண்டார். கருணை ஒன்றைய வடிவாகி எவ்வுயிரும் தம்முயிர்வுள் கண்டு ஞான தெருள்நெறிகள் சுத்த சன்மார்க்க பெருநெறி நின்று பாடுபட்டு ஆடுகின்ற சேவடிக்கே ஆளாகி மாளாத ஆக்கை பெற்றேன் என்றும் இரவாமை பேதம் தவிர்த்தே என தெளிவுபட சர்க்குரு பகர்கிறார். அதனால் தான் கருத்தனே எனவும் என் கருத்திற்கு இசைந்த கணவனே அருட்பெருஞ்சோதி எனவும் அவரின் செயல்பாட்டு கடவுள் நிலை அறிந்த அம்மாமாகிதால் அவர் என் கணவர் எனவும் கூறுகிறார். ஒருத்தனே எல்லாம் உடைய நாயகனே 12/4/1807 அன்று உண்மை பத்திரிகை வாயிலாக அருட்பெருஞ்சோதியை வெளிப்படுத்தியுள்ளார். இவருக்கு மேல் நிலையில் யாரும் கிடையாது. இறைவன் அட்டகம் முதற் பாடல் உறுதி செய்கிறது. மேலும் பதிவிலக்கம் 3286ஆம் பாடலும் நடராஜபதி மாலை 18ஆம் பாடலும் இதற்கு மேல் இறைவன் இல்லை என தெளிவுபடுத்துகிறது. நீ நம்பி உயிர்கருணையே மட்டும் இறை வழிபாடாக்கி இறைவனை அடைவது உன் விருப்பம். சொல்ல வேண்டியதை அருட்பெருஞ்சோதி மறக்காமல் அருட்பிரகாச சர்க்குரு மூலம் வெளிப்படுத்தி விட்டார். ஒரு தனி பெரியனே என்கோ நாயகன், அவன்தான் முதன்மையானவர். உலகம் தோன்றியது முதல் பெரியவர் முதன்மையானவர். மனம் கடந்த வெளி சிவம். அன்று அவர் ஏகர். ஆனால் 12
நாலு 1871க்கு பின் 5 கடவுளரும் அநேகர், அருட்பெருஞ்சுதான் ஏகர். காரணம், அன்பே சிவம் வேறு, கருணையே சிவத்திற்கும் உள்ள அருள் வேறு. காரணம், நமக்கு முதற் சாதனமாகிய கருணையே நமக்கு முதற் சாதனமாகிய தயவுதான். இதன் தொடர்ச்சியை அடுத்த பதிவில் பார்ப்போம். அருட்பெரும் ஜோதி, அருட்பெரும் ஜோதி, தனிப்பெரும் கருணை, அருட்பெரும் ஜோதி. எல்லா உயிர்களும் என் குற்றவாள் கொல்லாவிரதம் கோலயம்லாம் உண்டு. நல்லோர் நினைத்த நலம்பெற எல்லோரும் வாழ்க. அருட்பிரகாச சர்க்குருநாத திருவடிகளே அபயம், 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 அபயம். திருச்சிற்றம்பலம்.